அமெரிக்கா ஈரான் இடையில திரும்பவும் போர் தொடங்குற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம், பின்னணியில என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சைனாவுக்கு போய் அதிபர் ஜி ஜின்பிங்கை பார்த்து பேசினாரு. பல்வேறு விஷயங்கள் அங்க நடந்துச்சு. ஆனா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நடக்கல. என்ன அது? ஈரானுக்கு எப்படியாவது ஈரானுடைய நண்பராக இருக்கிற சைனா மூலமாக பிரஷர் கொடுத்து அவங்கள தங்களுடைய அந்த உத்தரவுகளுக்கு, அந்த கோரிக்கைகளுக்கு ஏற்க வைக்கலாம், ஒரு பிரஷர் கொடுக்கலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சாரு. ஆனா அவர் நினைச்சது அங்க நடக்கல. அதுக்கு சரியாக ஜி ஜின்பிங் பிடி கொடுக்கல அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் அமெரிக்க ஊடகங்கள்லேயே வெளியாகி இருக்கு. சைனாவுக்கு போயிட்டு வந்த கையோடையே டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. த கிளாக் இஸ் டிக்கிங். ஈரான் விரைவில் தங்களுடைய முடிவை அறிவிக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு நேரம் கம்மியா இருக்கு அப்படின்னு திரும்பவும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. இதுதான் இப்போ இந்த போர் திரும்பவும் தொடங்கிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது சரி, டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ட்ரூத் சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் சொன்னதுனாலே போர் தொடங்கிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சரியான கேள்விதான். ஆனா அந்த அறிவிப்போட வேற சில விஷயங்களும் சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் திரும்பவும் இந்த போர் தொடங்கிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வலுவாக எழுப்பியிருக்கு. என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் நாளைக்கு அமெரிக்கனுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களோட சந்திச்சு பேச இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, லின்சி கிரஹாம் அப்படிங்கிற ஒரு எம்பி, இவர் எப்பயுமே டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப ஆதரவா பேசுறவர். அவருமே ட்ரம்ப் ஈரானுடைய எரிசக்தி திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு பகிரங்கமா பேசியிருக்காரு. மூணாவது விஷயம், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்ப்பும் தொலைபேசி மூலமாக பேசியிருக்காங்க. சரி, அவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசுறதுனால என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த போர் தொடங்கும் போதும் சரி, 2025 ஜூன்ல இஸ்ரேல் ஈரான் இடையில ஒரு போர் தொடங்கும் போதும் சரி, பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்ப்பும் போன் மூலமா பேசியிருக்காங்க. நேர்ல போய் பார்த்து பேசியிருக்காங்க. அந்த சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு, அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு பிறகுதான் இந்த போரே தொடங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில டொனால்ட் ட்ரம்ப் கிளாக் இஸ் டிக்கிங் அப்படின்னு சொன்ன நேரத்துல பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கிறது இந்த போர் திரும்பவும் தொடங்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாரு. அதுல இந்த போர் இன்னும் முடிவடையல, ஈரான் கிட்ட இருந்த அந்த அணுசக்தி திட்டங்களை, அந்த என்ரிச்டு யுரேனியத்தை நம்ம கைப்பற்றாம இந்த போர் முடிவுக்கு வராது, உள்ள போய் அதை எடுக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் சொன்னேன், இது எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த போர் திரும்பவும் தொடங்குமோ அப்படிங்கிற அபாயம் எழுந்திருக்கு. சர்வதேச அரசியல் பார்வையாளர்களும் சர்வதேச ஊடகங்களுமே இது ரிலேட்டடாக தான் இப்போ ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு, அமெரிக்காவுக்கு இந்த போரை திரும்பவும் தொடங்குறத தாண்டி வேற எந்த வழியுமே அவங்களுக்கு இப்போதைக்கு தெரியல. ஈரானுடைய கப்பல்களை முடக்கி பார்த்தாங்க, அதுக்கு ஈரான் மசீர மாதிரி தெரியல. சைனா கிட்ட பேசி பார்த்தாங்க, அங்கேயும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் இல்லை. உலக நாடுகளை உதவிக்கு அழைச்சாங்க, அவங்களும் யாரும் உதவிக்கு வரல. இந்த நேரத்துல நாங்க போரை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் அப்படின்னா, தேவையே இல்லாமல் ஒரு போரை தொடங்கி அமெரிக்காவுக்கு இவ்வளோ தூரம் பொருளாதார ரீதியில் பிரச்சனையை ஏற்படுத்தி இப்போ அமெரிக்காவில் பெட்ரோல் டீசல் விலைலாம் தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கு. அது போக அமெரிக்காவுடைய பாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பாண்ட்ஸை வச்சு தான் அவங்க கடன் வாங்குறாங்க. அப்படி வாங்குற கடனுக்கான வட்டி அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் 30 ஆண்டுகளுக்கான அந்த பாண்டுக்கான வட்டி, அதை ஈல்டுன்னு சொல்லுவாங்க, அது 5% தொட்டிருக்கு. இது ரொம்பவே அதிகமான தொகை. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ வட்டியை அவங்க கடன் வாங்கின நாடுகளுக்கு கொடுக்கணும். ஸோ அதனால இது அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அழுத்தமும் இருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நாங்கள் போரில் ஜெயிச்சிட்டோம், இதை நாங்கள் இப்பயே கைவிடுறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்பால சொல்ல முடியாது. சொன்னாரு அப்படின்னா அது அவருக்கு உள்நாட்டிலேயே பிரச்சனை ஏற்படுத்தும், சர்வதேச அளவிலையும் அவருடைய இமேஜையும் இது பாதிக்கும். அதனால இதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக இருக்காரு. இதனாலையும் கூட அவர் இந்த தாக்குதலை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஆல்ரெடி இப்படி சிச்சுவேஷன் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில யுஏஇல இருக்கிற அணுசக்தி மையத்தின் மேல ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இதுல அந்த அணு உலைகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல. ஆனா அந்த அணு உலைக்கு கரண்ட் ஜென்ரேட் பண்ற ஒரு பவர் ஜென்ரேஷன் சிஸ்டத்தின் மேல தாக்குதல் நடந்திருக்கு. அது டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலை யுஏஇ சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா மேலையும் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அதை சவுதி அரேபியா முறியடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. யுஏஇயும் 3 ட்ரோன்களை சுட்டழிச்சிருக்கும், ஒரு ட்ரோன் மட்டும்தான் எங்க மேல தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. குறிப்பா இது யுஏஇனுடைய மேற்கு பக்கத்துல இருந்து வந்த ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. யுஏஇ இந்த தாக்குதல் நடத்தினது ஈரான் தான் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சவுதி அரேபியா உட்பட பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஈரான் தரப்புல இருந்து இந்த தாக்குதலை நாங்க தான் நடத்தணும் அப்படின்னு எந்த விதமான கிளைமும் அவங்க பண்ணல. யுஏஇனுடைய மேற்கு பக்கத்துல தான் ஈராக்கும் இருக்கு. அதனால ஈரானுடைய ஆதரவு குழுக்கள் யாராவது ஈராக்ல இருந்து தாக்குதல் நடத்துறாங்களா? ஏன்னா நேரடியாக ஈரான்ல
இருந்து தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா சர்வதேச அளவில் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அதனால ஈராக்ல இருந்து இந்த தாக்குதல் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஆங்கிள்லையும் ஒரு பக்கம் விசாரணை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவிலையும் ஒரு யூகம் விவாதத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த போரை திரும்பவும் தொடங்குறதுக்காக இஸ்ரேலே இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை யுஏஇ மேல நடத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு விவாதமும் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி இந்த போரை ஈரான் மேல தொடங்கினாங்க அப்படின்னா அதுக்கான கடுமையான பின்விளைவுகளை சர்ப்ரைஸோட அமெரிக்காவும் இஸ்ரேலும், குறிப்பா அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிற கல்ஃப் நாடுகளும் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு ஈரான் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த போர் திரும்பவும் தொடங்குறது ஈரானுக்கு ஏதோ ஒரு வகையில நன்மை தான் சேர்க்கும். ஏன்னா பிப்ரவரி 28 அந்த போர் தொடங்கினது பிறகு அவங்க கையில இருக்கிற அணுசக்தி திட்டத்தை விட இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தான் இப்போ மிக பவர்ஃபுல்லானது அப்படிங்கறத ஈரான் உணர்ந்திருக்காங்க. பல்வேறு சேதங்களை, பல்வேறு உயிரிழப்புகளை, பல்வேறு முக்கியமான அதிகாரிகளை, ஏன் அவங்களுடைய சுப்ரீம் லீடரே அந்த போர்ல கொல்லப்பட்டாலும் ஈரான் ஒட்டுமொத்தமாக ஒரு நாடாக தங்களுக்கு இந்த போர்ல நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த 2 மாத போர்ல உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் பேச்சுவார்த்தையில எந்த இடத்துலையும் ஈரான் விட்டு கொடுக்காம இருக்காங்க. திரும்பவும் போர் நடந்தாலும் பார்த்துக்கலாம், அதுல இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் நன்மையாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லையும் ஈரான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. இந்த இடத்துல ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் எம்பி கலிபாஃப் அவருடைய ட்வீட் ஒன்றும் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அவர் சைனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் சொன்னதை அந்த இடத்துல கோட் பண்ணி பேசுறாரு. உலகம் கடந்த 100 ஆண்டுகள்ல சந்திக்காத மாற்றங்களை ரொம்ப வேகமாக இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் நானும் சொல்றேன். அந்த மாற்றங்களுக்கு எல்லாம் காரணமாக இந்த 70 நாள் போர்ல ஈரான் காட்டின அந்த எதிர்ப்பு சக்தி தான் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இனி உலகம் அப்படிங்கிறது குளோபல் சவுத், அதாவது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் இல்லாத மற்ற 2ஆம் கட்ட நாடுகள், 3ஆம் கட்ட நாடுகளுடைய ஆதிக்கத்துல தான் இருக்க போகுது. அவங்க தான் இதுல முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படின்னு எம்பி கலிபாஃப் சொல்லியிருக்காரு. கலிபாஃபினுடைய பேச்சுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா ஈரானுடைய கப்பல்களை முடக்குறாங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஈரான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் ஏற்படுது. ஆனா ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முடக்கிறதுனால உலக நாடுகள் எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுது. உலக அளவுல எரிபொருட்களுடைய விலை உயருது. உலக அளவுல பொருளாதார பாதிப்புகளும் ஏற்படுது. ஸோ இதை தான் ஈரான் ரொம்ப பெரிய ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துறாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அதை புரிஞ்சுக்காம போரை திரும்பவும் தொடங்குறோம், கப்பல்களை முடக்குறோம் அப்படிங்கிற அந்த செயலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. இதனால எந்த சொல்யூஷனும் ஏற்பட போறதில்லை அப்படிங்கிறது தான் கடந்த 1 மாதத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்களை இயக்கணும், கப்பல்களை அனுமதிக்கணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக சில வழிமுறைகளை, சில விதிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க ஈரான் தரப்புல. அதை விரைவில் வெளியிட போறதாகவும் ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அதுல வெளிப்படையாக சுங்கவரி வசூலிக்கிறோம் அப்படின்னு இல்லாம உங்களுடைய கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போகணும் அப்படின்னா நீங்க இந்த விதிகளை எல்லாம் பின்பற்றணும், உங்களுக்கு பாதுகாப்பான அந்த பயணத்தை நாங்கள் ஏற்படுத்தி தரணும், அதுக்கு நீங்க ஒரு சர்வீஸ் சார்ஜும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை உருவாக்கிட்டு இருக்காங்களாம். அது விரைவில் அமலுக்கு வரும் அப்படின்னு ஈரான்ல சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கான வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. பாகிஸ்தானுடைய தலையீட்டுல ஈரானும் அமெரிக்காவும் தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த ஷூட் தொடங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல், ஈரான் கடைசியாக தங்களுடைய ப்ரப்போசலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த போரை முடிச்சுக்கலாம், நாங்களும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறோம் அப்படின்னு ஈரான் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஆனா அதை அமெரிக்கா ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். அமெரிக்கா சொல்ற முக்கியமான விஷயம், ஈரான் அவங்களுடைய அணுசக்தி திட்டத்தை கைவிடணும், அந்த யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஆனா ஈரான் அணுசக்தி திட்டம் அப்படிங்கிறது நாங்க மக்களுக்காக பயன்படுத்த போற விஷயம், அது எங்களுடைய அடிப்படை உரிமை, அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயத்தையே ஈரான் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல பிரச்சனை முடியறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் நமக்கு இப்போதைக்கு தெரியல. இந்த பேச்சுவார்த்தையில இன்னொரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது, இஸ்ரேல் லெபனான் மேல நடத்திட்டு இருக்கிற அந்த தாக்குதலை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். லெபனானும் இஸ்ரேலும் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தி 45 நாட்களுக்கு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டாங்க. ஆனா அடுத்த நாளே இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல ஹெஸ்புல்லா அமைப்பை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஹெஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்கிற அப்பாவி பொதுமக்களை கொன்னுகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வீடுகளை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலைகளை எவ்வளவுதான் சர்வதேச அழுத்தம் இருந்தாலும் இஸ்ரேல் செய்ய தயங்கியதே இல்லை, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கிடையில இந்தியாவுக்கு எல்பிஜி கப்பல் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தாண்டி வந்திருக்கு. இது வரைக்கும் மொத்தம் 13 கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக இந்தியாவுக்கு வந்திருக்கு. இது வழக்கத்தை விட ரொம்ப குறைவான எண்ணிக்கை. இந்த நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் எல்பிஜி, இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்குல்ல, இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நம்ம அதிகமாக சந்திக்க நேரிடும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க. இது போர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இப்போ தாக்குதல் நிறுத்தம் அமல்ல இருக்கு. 2 தரப்புலையும் இன்னும் தாக்குதல் நடத்திக்கல. இப்பவே உலகம் முழுக்க மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில திரும்பவும் இந்த போர் தொடங்குச்சு அப்படின்னா அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு
மோசமாக இருக்கும். ஸோ அந்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னா இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக சுமூக முடிவு எட்டினா மட்டும்தான் உண்டு. இல்லாட்டி ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நம்ம மேல கூட இந்த போர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இந்த போர்ல அடுத்து என்ன நடக்குது, அதனுடைய தாக்கம் உலகம் முழுக்க எப்படி பரவுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்து நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.